ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிப், எந்த மாதிரியான மருந்து பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது மருந்து பாட்டிலாக இருந்தாலும் சரி, சின்ன வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டில் இருக்க நம்ம மூடியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மூடியில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இது கூடவே இந்த மாதிரி விம் லிக்யூடை நான் வந்து அதில் ஊற்றிக்க போகிறேன். நான் வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஊற்றிட்டு இது கூட நம்ம தண்ணி வந்து இதில் கலந்துக்க போகிறோம். நம்ம விம் லிக்யூடு எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து தண்ணி கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சமாக இப்படி சாய்ச்சாலே இதுலேருந்து கொஞ்சமாக லிக்யூடு வரும். நம்ம வந்து இதை தேய்க்கும் போது பாருங்கள் நுரை வருது. இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கனால நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வரும். அதனால் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி பவுடர் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மூடியும் நம்மளுக்கு வேணாம், அதையும் எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் டெக்கரேட்காக நான் கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெட் கலரை வந்து நான் இதில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கலர் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த பவுடர் டப்பாவை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ளூ வந்து தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெய்பான் கூட தடவி ஒட்டலாம். இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய பேங்கிள் இருக்குன்னா அதில் போட்டு நம்ம ஆர்கனைசர் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இது ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பேங்கிள் நம்ம வைக்கிறதுனால இன்னும் அழகாக இருக்குது. ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்கும். இதுலேருந்து நம்ம பேங்கிளும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் சின்னதாக பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே வந்து ட்ரெஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, பாஞ்சு, அந்த பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன். இந்த பாஞ்சை இந்த பாக்ஸ் சைஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உள்ள நிற்கலைன்னா நீங்கள் வந்து கம் தடவி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறையா வந்து குண்டூசிலாம் இருக்கும். அது வந்து எங்கே பார்த்தாலும் போட்டு காலெல்லாம் குத்தும். தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கவும் கிடைக்காது. இப்போ இந்த குண்டூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பாஞ்சில் வந்து குத்தி வச்சுக்கலாம். நம்மளுக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே நான் வந்து குத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து இதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.